நெல்லிக்காவை வச்சு 6 மந்த் ப்ளஸ் உள்ள குழந்தைங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுக்கலான்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 5-6 பீசஸ் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க தோலை சீவிடுங்க. சிக்ஸ் மந்த் ப்ளஸ் உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு பெஸ்ட் வெயிட் கெய்னிங் ஃபுட்டுன்னே சொல்லலாம். தோல் எல்லாமே சீவினதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதை நாம் இட்லி சட்டியில் போட்டு தான் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். அதனால் இட்லி சட்டியில் எப்பயும் போல் தண்ணி ஊற்றிட்டு தட்டு மேலே வச்சுட்டு இந்த கிண்ணத்தை எடுத்து அது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் மூடி போட்டுருங்க. 5 மினிட்ஸில் சூப்பராக குக் ஆகிடும். ஒரு சிலவங்க தண்ணியில் இந்த காய்கறியை போட்டுட்டு வேக வைப்பாங்க. அப்படி நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா நிறைய தண்ணி தான் உங்களுக்கு மிஞ்சம். இந்த காய்கறியோட சத்து எல்லாமே அந்த தண்ணியிலேயே போயிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தை 8 மந்த்துக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து கையில் எடுத்து நீங்கள் பிசைஞ்சு கொடுக்கலாம். இது கூட ஃபார்முலா மில்க் ஆர் வீட்டில் இருக்க மில்கை ஆட் பண்ணி இதை ஒரு பல்ஸ் அளவுக்கு கிரைண்ட் பண்ணி 6 மந்த் ப்ளஸ் உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்பூனில் சர்வ் பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான வெயிட் கெய்னிங் பியூரினே சொல்லலாம். கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் பம்கினோட பெனிஃபிட்ஸ் என்னென்னட்டு. இதை நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் உங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணாலே போதும். உங்களோட குழந்தையோட வெயிட் கெய்னிங்கை நீங்கள் நல்லா நோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.